ஹாய் செல்லகுட்டீஸ், இதான் இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட். ஸோ இதுக்கு மேலே எபிசோட்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அண்ணக்காரன் என்ன பண்ணுறான், தம்பி கொண்டாந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறான். தம்பிக்காரன் கத்துறான், டே அண்ணா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல, நீ அப்போ பார் பொண்ணுங்களை வடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன் கூடவே வந்துட்டு நான் இருக்கேன், உன்னோட பிஹேவியரே எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர. அப்போ அண்ணங்காரனோட ஒய்ஃப் திட்டிட்டு இருக்கா, ஏன் ஹீரோயின்காக தான் கொண்டு போய் உன் தம்பிக்காரனை நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வந்துறியான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கிட்ட இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி தம்பிக்காரனை வந்துட்டு அண்ணங்காரன் கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டானான்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப எப்படி இந்த கேஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது, சீக்கிரமா இந்த கேஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பிரஷர் மேல பிரஷர் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ, எம்மா தாய், நானும் கண்டுபிடிச்சிட்டு தானே இருக்கேன், என்ன பண்றது, அண்ணங்கார மேலையும் தம்பிக்கார மேலையும் தப்பு இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையேமான்னு சொல்ல, ரெண்டு பேருமே அடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு வரக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சார்லி வந்துடுறாப்ல. வந்து நம்ம ஹீரோ என்ன கெடுத்து விட்டுட்டு, என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல, அடுத்தது சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீனா பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, சோ அவளை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கொலை பண்றதுக்காக வராங்க. இந்த ஷூ ட்ரெஸ் இதெல்லாம் பாக்குறப்ப ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது, கன்ஃபார்ம் பொண்ணே தான். பிகாஸ் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, நர்ஸ் வேஷம் போட்டுட்டு வந்து அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு போயிடு. இப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா கத்ரா பாருங்க, ஆனா அந்த நேரத்துல கரெக்டா டாக்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நல்ல வேலை அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்க, அவனே வந்துட்டு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க யாரோ இந்த மாதிரி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, யாரா இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிருப்பா, ஏன்னா இவளா எந்திரிச்சு சொன்னா மட்டும்தான் உண்டு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம மேலதிகாரியுடைய பொண்ணு அவளுடைய நாய்க்குட்டிகிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி பாரு, எங்க அப்பா வந்துட்டு கூடவே இருக்காருன்னு தான் பேரு, ஆனா எங்க அப்பா கிட்ட பார்த்தேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுல எப்பயுமே நான் தனியாவே இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு தொன்ன நீ மட்டும் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு நாய்க்குட்டிகிட்ட பேசிட்டு இருக்க. இதை இவளுடைய அப்பா கேட்டுறாரு. கேட்டுட்டு அவகிட்ட சாரி சொல்றாரு, நான் செஞ்சு மன்னிச்சிடுமா, அப்பா உங்ககிட்ட வந்துட்டு இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு கோச்சுக்காத, அப்பாவுக்கு மேல பாசம் இருக்குதான், ஆனா அப்பா உங்ககிட்ட இதுக்கப்புறமா டெய்லியும் பேசுறமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இவளும் இவங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவளுக்கு அப்படியே சந்தோஷமாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு வேற ஒரு கேஸ் வந்துருச்சு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு பகல் டைம்ல நம்ம ஹீரோயின் கூட அந்த அளவுக்கு இருக்க முடியாதுன்றதுனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஏன் ஃபுல் டே இங்கே இருக்க முடியாதான்னு கேட்க, ஹீரோ ஃபுல் டே இருக்கலாம், பட் ஆனா என்ன பண்றது, நான் உன்னுடைய பர்சனல் பாடி கார்ட்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா கோச்சிட்டு போனாலும் ரெண்டு பேருக்குமே கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்விமிங் பூல்ல தனியா நின்றுட்டு இருக்கா, பகல் டைம் இல்லையா, சோ வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இன்னும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஷூட்டிங் அங்க வெளியே நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினை காணோன்னே எல்லாரும் ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறாங்க. ஹீரோ வந்து எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்க்க ஹீரோயினை காணோம். இங்க நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு பொண்ணு தான் ஸ்விமிங் பூல்ல வச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை ஸ்விமிங் பூல்ல வச்சு அமுக்கிட்டு இருக்கா, கொலை பண்ணிக்கிட்டு. அந்த டைம் பார்த்து கரெக்டா அந்த மேலதிகாரியுடைய பொண்ணு வர, அந்த கொலை பண்ற பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிட்டா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே காப்பாத்தி ஸ்விமிங் பூல்ல இருந்து மேல கொண்டு வந்து சிபிஆர் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். ஹீரோயின் எந்திரிச்சு பயத்துல செமையா அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் தண்ணினா சுத்தமா ஆகாது, பிளஸ் ஸ்விம்மிங்கும் தெரியாது இல்லையா. இப்ப அழுதுகிட்டே இருந்த நம்ம ஹீரோயினை இந்த ரணகலத்திலே ஒரு கிளிப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல இருங்க. கரெக்டா வந்துட்டு மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க. சோ ரெண்டு பேருமே நகர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மேலதிகாரியுடைய பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க, ஆமா ஹீரோயினை யார் தள்ளி கொலை பண்ண ட்ரை பண்ணது நீ பாத்தியான்னு சொல்ல, அவ என்ன சொல்றா, இல்ல நான் முகத்தை பார்க்கல, ஆனா அவங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, டைகரும் நம்ம ஹீரோவும் சுத்தி பாக்குறாங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கொடை எடுத்துட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்க. ஹீரோ உடனே வந்துட்டு அந்த பொண்ணுடைய காரை ஸ்டாப் பண்ணி நில்லுங்க முதல்ல காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்லி பார்க்க, அது வேற யாரும் கிடையாது, இந்த சாங் பொண்ணு தான். இப்ப சாங் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கூட நானும் ஷூட்டிங்காக வந்தேன், என் காலில் அடிபட்டுருச்சு, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பின அர்ஜென்ட்டான்னு சொல்ல, உடனே நம்ம டைகர் எங்க எந்திரிச்சு காமியும் உன் காலில் இருக்க அடியேன்னு காமிக்க, உண்மையாவே அவளுக்கு அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் ஷூட்டிங்க்கு வந்திருக்கனால எல்லாருமே நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஓ இந்த இடத்துல நிறைய பேர் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களா, சாரிப்பா ஒன்னு அந்த மாதிரி விசாரிச்சதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நம்ம சாரி கேட்டுடுறாங்க. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணக்காரர் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் கூட பேசிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அண்ணக்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த கம்பெனி தான் இப்ப அவருக்கு ஒய்ஃபா இருக்காங்க இல்லையா, அவரோட கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹீரோயினோட அம்மா நம்ம அண்ணன்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணும் நோக்கியான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் ஊர் சுத்திக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக் முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சோ வந்துட்டு
நம்ம இவ இருக்கா இல்லையா சாங், அவளோட தம்பியை வந்துட்டு அவ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எதுக்காகனா தம்பிக்காரன் எனக்கு ஹீரோயின் வேணும், நான் ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்ல அக்காக்காரி திட்டிட்டு இருக்கா. ஏடா பைத்திய மாதிரி வளர்ற, அவ வயசு என்ன உன் வயசு என்னடா, அவ மேல ஏன்டா நீ லவ் பண்றேன்னு சொல்லி திரியிறேன்னு சொல்லிட்டு அவ அங்க கோவமாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க அவ அக்காவை பத்தி நினைச்சுக்கிட்டு. அப்ப கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா, சோ டைரக்டாவே சொல்லிடுறேன், நேற்று 2 ட்விஸ்ட்னு சொன்னாலே அதுல ஒண்ணுதான் நம்ம ஹீரோ அந்த அண்ணன்கார வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அம்மாவோட லவ்வர் தான். ஆக்சுவலி இவர் ஹீரோயின் கிட்ட ஒரு கதையை சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணமா, அந்த பொண்ணு கூட நான் லிவிங் டுகெதர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அவ வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னென்டாகவும் ஆனா நாங்க 2 பேருமே மேரேஜ் மட்டும் தான் பண்ணிக்கல. ஆனா அப்ப வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட கம்பெனியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுனால என்னுடைய வந்துட்டு லவ்வரை, அதாவது ஹீரோயினோட அம்மாவை வீட்டை விட்டு வந்துட்டு நரமாச கர்ப்பிணியா இருந்தவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. அவளும் லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தை மட்டுமாவது காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு என் குழந்தைய எடுத்துட்டு அவ வந்துட்டு போயிட்டாமா, அதாவது வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டே அவ வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்ல ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவர் சொல்ல வராரு நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இதுக்கு நடுவுல அக்காக்காரி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். இந்த சாங்குடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட பேச வராம பாருங்க. அப்ப கரெக்டா வந்துட்டு இந்த இவனை அண்ணக்காரனை பார்த்தோன்னே சோ வந்து பாத்தீங்கன்னா அண்ணக்காரனும் அங்க வந்து கிளம்பிட்டான். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினுடைய அக்காவை இவன் தம்பி தானே வந்துட்டு அடிச்சு துன்புறுத்தி இருப்பான். அதனால அண்ணன்காரன் அங்க இருந்து போவேன். இங்க வந்துட்டு இந்த சாங்குடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றா. நம்ம ஹீரோயின் என்னடா பைத்தியக்கார மாதிரி உளர்ற போட அங்கிட்டுன்னு சொல்ல ஹீரோயினா அவன் வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்தெல்லாம் போட்டு கடத்திடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க டீனாவை தான் காமிக்கிறாங்க. டீனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சிட்டு இருக்கா. டீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த இதுல அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஒரு கோமா ஸ்டேஜ், அதுல இருந்து எந்திரிச்சுதான் டீனா எந்திரிச்சு உன்னை யார் வந்துட்டு அடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனா கேட்க ஹீரோவுக்கும் கால் பண்ணி கூப்பிட்டதா. ஹீரோவும் கேட்கறான் உன்னை யாரு டீனா அடிச்சது, உன்னை யார் இந்த அளவுக்கு கொடுமையா அடிச்சது சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கடத்தி இவன் வேற ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்தாமல் இருக்கு. கூட்டு வந்தா நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண அந்த டைம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சாங் தான். சாங் வந்தோடனே இவன் பயப்படுறான். ஐயோ அக்கா இங்க பாரு நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்ல எத்தனை பேர்த்தடா நீயும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்ப, கேவலமா இல்ல உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ற தம்பிக்காரங்க கிட்ட சண்டை போட. இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்க டீனா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேரை சொல்ற. அது வேற யாரும் பேரும் கிடையாது, நம்ம சாங்குடைய பேர் தான். சாங் தான் என்ன அடிச்சு துன்புறுத்தினான்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த சாங் என்ன பண்றா ஹீரோயினை எப்படியும் அவன் தம்பி கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு ஜூஸையும் வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறா. ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டைகர் இருக்கான் இல்லையா, டைகர் கிட்ட நம்ம மேலதிகாரியுடைய பொண்ணு என்ன பண்றா, அன்னைக்கு ஷூட்டிங் நடந்தது இல்லையா, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப அதுலயும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த சாங் பொண்ணு தான். இப்ப இந்த விஷயத்த நம்ம டைகர் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல ஹீரோவும் டீனாவை அடிச்சதும் அந்த சாங் தானாடா, எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணான்றதே தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சார்லியும் ஹீரோயினுடைய வீட்டு வேலைக்காரங்களும் இந்த தம்பிக்காரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எங்கடா ஹீரோயின் சொல்லுடா, நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவளை காணும்டா சொல்லுடான்னு சொல்ல ஹீரோக்கு சார்லி கால் பண்ணி இங்க கூப்பிட்டுருப்பான். ஹீரோவும் இங்க வந்து சாங்குடைய தம்பி கிட்ட எங்கடா ஹீரோயின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான் இந்த மாதிரி நான் ஹீரோயினை கடத்தி கூட்டு வந்தேன், ஆனா வந்துட்டு எங்க அக்கா வந்துட்டு ஹீரோயினை கூட்டு போயிட்டான்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்து போய் டைகர் கிட்ட எங்க பாரு உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய போனை ட்ராக் பண்ணுங்க, பிகாஸ் ஏன்னா ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்து, எல்லாத்து வந்துட்டு திருத்தடி வேலை பண்ணதும் அந்த சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல லாஸ்டா நம்ம ஹீரோயினுடைய போனை வந்துட்டு ட்ராக் பண்ணிடுறாங்க. சோ இது வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அக்கா இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பாழடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் தான் இது. சோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த டீனாவையும் அடிச்சிருக்காப்பல இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கே இப்பதான் தெரிய வருது, அடிப்பாவே நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணியா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல இவ ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. எல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க, என் தம்பிக்காக தான், கூட சேர்த்து உன்னை என்ன ஹீரோவை லவ் பண்ணா நீ ஹீரோவை தட்டிட்டு போக ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்ல இருந்து அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு அவன் தம்பியை போய் பார்த்தது, பிளஸ் ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை வந்துட்டு கழுத்தறுத்து கொடுத்து விட்டது, ஹீரோயினுடைய ரூம்ல பாம்பு போட்டது, இப்ப நம்ம ஹீரோயினை ஸ்விமிங் பூல்ல தள்ளி கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே இவ தான் பண்ணிருக்கான். ஹீரோயினை எதுக்கடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு சொல்லி கேட்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணான் டைகரை கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டா ஹீரோயினுடைய வந்துட்டு அந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு வந்துடுறான். பட் ஆனா வந்துட்டு ஹீரோயினை எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவ்வளவு பெரிய காடு இல்லையா, சோ தேடிக்கிட்டே இருக்கக்குள்ள இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவளுடைய தம்பி அந்த சாங்குடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்துட்டு ஒரு பாருக்கு போயிட்டு நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ அப்படி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட பழகி இருப்பான். சின்ன பையன் வந்துட்டு அவனோட லைஃப்ல கெடுத்துட கூடாதுன்னு சொல்றதுக்காக இவன் லவ் பண்றேன்னு சொல்ற எல்லா பொண்ணுங்களையும் இந்த சாங் கடத்தி கூட்டு வந்து இந்த இடத்துலதான் வச்சு கொடூரமா கொலை பண்ணி அந்த தண்ணியிலையும் போட்டிருப்பா. இதுல இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க இல்லையா, சோ அதுல தம்பிக்காரன் தான் இல்லையா, அவனும் அதே பார்ல இருக்க அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்களை தான் வந்துட்டு டார்ச்சர்
டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதுல வந்துட்டு சில டார்ச்சர் பண்ண பொண்ணுங்களை இவன் தம்பிக்காரன் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி கூட்டு வந்து லவ் பண்ணி இவன் லவ் பண்ணிட்டு இருக்க. அக்காக்காரி என்ன பண்றா, தம்பி கெட்டு போயிடுவானு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணியிருப்பா. இப்படிதான் நம்ம ஹீரோயினுடைய அக்காவையும் இவ கொலை பண்ணியிருக்காப்புல இருக்கு. சோ இவளுடைய தம்பி ஹீரோயினுடைய அக்காவை லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன், அதாவது அந்த ப்ரொடியூசர் தம்பி இருக்காலே, அவன் வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண இவன் வந்துட்டு நான் ஆறுதல் கொடுக்குறேன்னு கூட்டு வர லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல வைக்க அக்காக்காரி தம்பி கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளையும், அதாவது நம்ம ஹீரோயினுடைய அக்காவையும் ஆத்துல தள்ளி இவ தான் கொலை பண்ணியிருக்காப்புல இருக்கு. இப்ப மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அங்க வந்து பயந்து ஓடி வர இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த பில்டிங்கை தேடி வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் வெளியே ஓடி வந்துட்டாங்க இல்லையா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைக்கோத்தனமா அந்த அக்காக்காரி அந்த சாங்காரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடிட்டு இருக்கா. கரெக்டா ஒரு கத்தி ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி வெட்டலான்னு வரக்குள்ள கரெக்டா ஹீரோ வந்துடுறாப்ல. வந்து அவ கையிலே ஷூட் பண்ணிடுறாரு. சோ டைகரும் வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றா, இங்க பாருங்க என் பக்கத்துல வராதீங்க வராதீங்க, இதெல்லாம் என் தம்பிக்காக தான் பண்ணன்னு தெரியுமான்னு சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் உன் கத்தியை கொடு, உனக்கு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கு, முதல்ல குடுன்னு சொல்லிட்டு கத்தியை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ பாக்குறப்ப ஹீரோயினுடைய அக்கா மாதிரி தெரியுது போல இருக்கு. இந்த சாங்குக்கு சாங் பயந்து போய் தண்ணியில விழுறா பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அக்கா ஆவியா தானே இருக்காங்க, அவங்க தன்னை கொலை பண்ண அந்த சாங்கை வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இவளும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கா. தம்பிக்காரனுடைய லவ்வுக்கு ஓகே சொல்ற மாதிரி சொல்லி தம்பிக்காரன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த ஹீரோயினுடைய அக்காவை வந்து பாத்தீங்கன்னா கடத்தி எடுத்துட்டு வந்து இதே ஏரியில தான் வச்சு இதே மாதிரி தான் கழுத்துல வந்துட்டு நல்லா வந்துட்டு முக்கி அவங்கள சாகடிச்சிருப்பாப்புல இருக்கு. அது அப்படியே பிளாஷ்பேக்ல மாதிரி காமிக்க அப்ப மொத்த கேஸுமே முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு ட்விஸ்ட், வேற லெவல்ல இருந்துச்சு இல்ல. அதுக்கப்புறமே இப்ப கேஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட வாயாலே எல்லாத்தையும் சொன்னதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இப்ப ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் செம்மையா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. சோ அதனால ஹீரோயின் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர இவர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு, ஆக்சுவலி அன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னலமா, அந்த லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு வேற யாரும் கிடையாது, அதுதான் உன்னுடைய அம்மா. உன்னை வந்துட்டு அவங்க ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிட்டாங்க பெத்து, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா உன்னை வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்களே, அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய அக்கா தாமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு. இது மட்டும் இல்லாம கரெக்டா வந்துட்டு அந்த அண்ணக்காரனோட ஒய்ஃப் வேற வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு, ஓ இவதான் உன்னுடைய பொண்ணா, இத்தனை நாள் நான் இவ்வளவு தாண்டா தேடிட்டு இருந்தேன், ஆனா வந்துட்டு இவன் என் கண்ணிலே இருந்தா, ஆனா நான் வந்துட்டு இவளை இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு, நீ வந்துட்டு என்னோட குழந்தைக்கு மட்டும் தான் அம்மாவா இருக்கணும்னு நான் நினைச்சேன், அப்பாவா இருக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா நீ இவளுடைய அப்பாவான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைகருக்கும் வந்துட்டு நம்ம இவங்க மேல, அதாவது மேலதிகாரியுடைய பொண்ணு மேல லவ் வந்துருச்சு போல இருக்கு. அவனும் சொல்லாம அந்த பொண்ணு கிட்ட லவ் யூன்றதையும் சொல்லிட்டான். அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே அப்படி இல்லைன்னு கூட சொல்லாம அவங்க ஒரு பக்கம் தயங்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜாமாவே முடிய போது. இன்னுமே நம்ம ஹீரோயின் லவ் சொல்லிக்க காணும். ஹீரோ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் என்னால உங்க கூட பாடி கார்டா இருக்க முடியாது, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து குட் லக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு மனசு வருது. பட் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய் வழியா வர மாட்டேன் அந்த வார்த்தைகள் மட்டும். சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு டைகர் மூலியமா தெரிய வருது ஹீரோ வந்துட்டு ஊர்ல இல்லைன்ற விஷயம். ஹீரோயின் அழுகுறாங்க, எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனானே தெரியலையேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம சார்லி செம்ம ஸ்மார்ட், ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு அவனோட சொந்த ஊருக்கு தான் போயிருக்கானா, அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்ல ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், காதலுக்காக யார் யாரோ எதோ விடுறாங்க, நம்மளுடைய சிட்டி லைஃபை விட்டுட்டு அங்க போவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீடு தேடி வந்துடுறாங்க. ஹீரோவும் என்னமா இங்க வந்திருக்கன்னு கேட்க, சும்மா வெக்கேஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜாலியா இருக்காங்க. இன்னுமே ரெண்டு பேருமே லவ் சொல்லவே இல்லை. ஸோ ரெண்டு பேருமே சமைக்கிறது, ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் தம்பிகிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிட்டான், ஹீரோயின் வேற யாரும் கிடையாதுடா, என்னோட பொண்ணு தான், அதாவது என்னோட எக்ஸ் லவருடைய பொண்ணு. சோ ஆக்சுவலி வந்துட்டு உன்னோட அன்னிக்காரி வந்துட்டு என்னோட எக்ஸ் லவரை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா, அதுல இருந்து பிறந்தவ தான் அவளை வந்துட்டு எங்க அக்கா கிட்ட சொல்லி, அதாவது நம்ம அக்கா கிட்ட சொல்லி தான் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு அவளை நீ வந்துட்டு இது பண்ணதுனால தாண்டா நான் வந்துட்டு உன்னை இந்த மாதிரி வந்துட்டு மெட்லா ஹாஸ்பிட்டல போட்டேன்னு சொல்லிட்டு தம்பிக்கும் சொல்லி புரிய வச்சிடறான். இன்னொரு பக்கம் சாங்குடைய தம்பி, சோ சாங்குடைய தம்பியும் பைத்தியம் ஆயிட்டா ஹீரோயினை நினைச்சு ஹீரோயினை பார்த்து தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. இவனும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அழுதுட்டு இருக்காங்க, அதாவது அண்ணனுடைய அந்த ஒய்ஃப் அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணக்காரன் சொல்ல, என்னையுமே நீங்களும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா உங்களை அடையணுன்றதுக்காக அந்த நிறமாச கர்ப்பிணியை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சாரி கேட்கறாங்க. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர கடைசியா நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவுடைய வந்துட்டு அந்த ஃபினல் ஃபங்க்ஷன்லாம் நடத்துறாங்க. ஸோ அந்த திதி இருக்கும் இல்லையா, அந்த திதி இதெல்லாம் சம்திங் என்னமோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டைகருடைய லவ்வுக்கும் பேலதிகாரி வந்துட்டு பச்சை கொடி காமிச்சிடுறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீ தான்ப்பா என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் இவங்க 2 பேருடைய லவ்வும் செம்மையா சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு, நீ உங்க அப்பாவை மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் நான் அந்த ஆளை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ல, இங்க பாரு அவர் உன்னை நினைச்சு ஏதாவது வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காரா? இல்ல அவர் மத்த பொண்ணுங்களுக்கு பண்ண துரோகத்துக்காக, அதாவது அவர் தம்பி வந்துட்டு அடிச்சு மத்த பொண்ணுங்களை துன்புறுத்தி இருக்காங்க, இவர் கூட சப்போர்ட்டுக்கு தான் இருந்திருக்காரு. அந்த சப்போர்ட்டுக்கு தான் இவருடைய சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு அனாதாசிரமத்துல எழுதி வச்சு இவர் இந்த கோவில்ல சேவை செஞ்சுட்டு இருக்காரு, நீ இப்போ உங்க அப்பா கிட்ட பேசுன்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல லாஸ்ட் ஆயிடுச்சு, இன்னுமே நீ என்கிட்ட லவ் சொல்ல மாட்டியாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க, நீ மட்டும் என்ன நீ சொல்ல வேண்டியது தானே, நீ திமிரு பிடிச்ச பொண்ணுன்னா நானும் திமிரு பிடிச்ச பையன் தான் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, இதுக்கப்புறமா பாரு உன்னை என்ன பாடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ மேல உப்பு முட்டை ஏறிக்கிட்டு என்ன தூக்கிட்டு போன்னு சொல்ல, நம்ம ஹீரோ லைஃப்ல அவங்க தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் செல்லம், வா செல்லம் போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கடைசியா ஐ லவ் யூன்னு சொல்லிக்க அப்படியே இந்த ஜாமா இதோட முடியுது. யாரும் எதிர்பார்க்கல, அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா கொலைக்கார பொண்ணு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன்காரன் தான் ஹீரோயினுடைய அப்பான்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ட்ராமாக்காக வெயிட் பண்ணுங்க. டாடா பை பை, see you.